1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்து இருந்தேன். கொரிந்து பட்டணத்துக்கு முதன்முறையாக பவுல் போன போது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை மட்டும் அவர்களுக்கு சொன்னால் போதும் என்று தீர்மானித்தான். தன்னுடைய தீர்மானத்தை குறித்து சொல்கிறான். பெரிய தேவ ஞானத்தை எல்லாம் பேச வேண்டியதில்லை. 6ஆம் வசனத்தில் சொல்கிறேன், அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். கொரிந்து பட்டணத்துக்கு முதன்முறையாக வரும்போது அவர்கள் தேறினவர்கள் அல்லவே, அவர்கள் ஆண்டவரே அறியாதவர்கள். இப்போ ஆண்டவரே அறியாதவர்கள் நடுவில் என்ன பேசணும்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை மட்டுமே சொன்னால் போதும். யாருக்கு என்ன பேசணும்னு தெரியணும். அந்த தீர்மானம், யாருக்கு என்ன பேசணும், எப்படிப்பட்ட மக்களுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை, தேவ வார்த்தைகளை கொடுக்கணும்னு முடிவெடுக்க தெரியணும். ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு தேவ ஊழியக்காரனுக்கு. ஒரு பெரிய சபையினுடைய திறப்பு விழா, தமிழ்நாட்டிலேயே அதுதான் பெரிய சபை. ஒரு பெரிய ஒரு கட்டடத்தை கட்டி, தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய சபை கட்டடம் அதுதான் சமீபத்தில் திறந்தார்கள். அதிலே ஒரு பிரபலமான சுவிசேஷகரை வாழ்த்துறை வழங்க சொன்னார்கள். அவர் அங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் கிட்டத்தட்ட 99% பேர் விசுவாசிகள் தான். ஒருவேளை அந்த விசுவாசிகளுடைய குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாதவங்க 1-2 இருக்கலாம், பிள்ளைகள். முழுக்க முழுக்க விசுவாசிகள் தான். ஆனால் அவர், அந்த சுவிசேஷகர், ஒரு ரட்சிப்பின் செய்தியை அங்கே கொடுத்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அதை மட்டும்தான் சொன்னார். 99% விசுவாசி இருக்கிறான். அவர்களுக்கு ஒரு வார்த்தையும் அவர் பேசலை. ஒருவேளை 1% அந்த குடும்பத்தில் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, அதில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கலாம். அவங்களுக்கு அவர்களை குறிவைத்து சொன்னாரா, அல்லது ஒரு சுவிசேஷகர் என்பதனால் அதுதான் அவர் சொல்லுவாரா, எனக்கு தெரியலை. ஆனால் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப பெரிய அறிவாளி, அனுபவசாலி, நல்ல ஊழியக்காரர், நல்ல மனிதர். ஏன் இப்படி விசுவாசிகளுக்கு போய் சுவிசேஷம் சொல்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டேன். சிலர் ஆண்டவரை அறியாதவர்களுக்கு போய் ஆழமான சத்தியத்தை சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த சுவிசேஷகர்கள் பெரும்பாலும் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான். எங்கே போனாலும் சுவிசேஷம் தான் சொல்லுவாங்க. ஊழியக்காரங்க கூட்டத்தில் பேச விட்டாலும் அங்கேயும் சுவிசேஷம் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. போதகர்கள் பலருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன பிரச்சனைனா, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அவர்களுக்கு பேச வராது. அங்கேயும் போய் சத்தியத்தை சொல்லி, ஆழ்ந்த சத்தியத்தை போய் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எபிசிடியே தெரியாது பைபிளில். ஆண்டவரை அறியாத ஒரு கூட்டத்தில் போய் அங்கே போய் ஆழமான சத்தியத்தை பேசுகிறேன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே யாருக்கு என்ன பேசணும் அப்படின்றத தீர்மானிக்கிறதுல ரொம்ப ஒரு சரியான ஒரு முடிவெடுத்தல் தேவை. சுவிசேஷம் சொல்கிறது சரிதான். சுவிசேஷம் சத்தியம்தான். ஆழமான உபதேசங்களை பேசுறது தேவைதான். அது சத்தியம்தான். ஆனால் சுவிசேஷத்தை ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் ஆழமான சத்தியத்தை ஆண்டவரை அறிந்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அந்த முடிவு எடுக்கிறதுல தான் அங்கே வந்திருக்கிற மக்களுக்கு, கேட்கிறவர்கள் யார் என்று புரிந்து அவர்களுக்கு ஏற்ற தேவ வார்த்தையை கொடுப்பதில் தான் பல தேவ பிள்ளைகள், பல தேவ ஊழியக்காரர்கள் அதில் தவறுவதை நான் என்னுடைய அனுபவத்தில் கண்டிருக்கிறேன். அந்த இடத்துல சரியாக தீர்மானிக்கணும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்கணும் என்று. இல்லைன்னா அதான் பெரிய பிரச்சனை. ரட்சிப்பையே ஆண்டவரே அறியாத ஒருத்தங்கிட்ட போய் நகை போடலாமா போடக்கூடாதான்னு போய் அங்கே போய் பேசிக்கிட்டு இருந்தா அது அர்த்தமற்றதாய், பொருத்தமற்றதாய் போயிடும். ஒரு ஊழியக்கார கூட்டத்தில் போய் ரட்சிப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தா, சுவிசேஷத்தை போய் சொல்லிகிட்டு இருந்தா அதுவும் பொருத்தமற்றதாக ஆயிரும். சில சுவிசேஷகர்கள் சொல்கிறாங்க, சுவிசேஷத்தை சொன்னாதான் அந்த இடத்துல அற்புதம் நடக்கும்.
சுவிசேஷம் அல்லாத வேற வேத வசனங்களை அந்த இடத்துல சொன்னால் அற்புதம் நடக்காது என்று அவர்களுக்கு ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கிறது. வார்த்தை பேசப்பட்டாலே அங்கே அற்புதம் நடக்கும். ஆண்டவர் வார்த்தையை அற்புதங்களால் உறுதிப்படுத்துவார். அப்படிதான் வேதம் சொல்கிறது பல இடங்களில். அதனால் அது ஊழியக்காரன் கூட்டமாக இருந்தாலும் அங்கேயும் நான் சுவிசேஷம் தான் பேசுவேன். அப்போ தான் அங்கே அற்புதம் நடக்கும், அப்போ தான் அங்கே வரங்கள் செயல்படும் என்று கருதி ஊழியக்கார கூட்டத்தில் கூட அவங்களுக்கு தேவையில்லாத பொருத்தம் இல்லாத சுவிசேஷத்தை போய் அங்கே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால் கேட்கிறவர்கள் யார் என்பதை அறிந்து புரிந்து அவர்களுக்கு எப்படிப்பட்ட தேவ வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிப்பதில்தான் வெற்றி அடங்கி இருக்கிறது. ஆமென்.